வருஷத்துக்கு 3-4 லட்சம் சம்பாதிக்கிறீங்களா? நீங்க ஃபைனான்சியலா ஃப்ரீயா இருக்கீங்களா? இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருக்கீங்களா? அப்படி நீங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக கிடையாது. அப்படி இல்லையா, அடுத்த கொடுக்க போற ஒரு 15 to 20 மினிட்ஸ் உங்க வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமா இருக்க போகுது. வாங்க ஃபுல்லா பார்க்கலாம் இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு. முகேஷ் அம்பானி, ஃபவுண்டர் ஆஃப் ரிலையன்ஸ். Elon Musk, co-founder of Tesla and SpaceX. Bill Gates, co-founder of Microsoft. உங்களுக்கு தெரியுமா இவங்களுக்குள்ள காமனான விஷயம் என்னதுன்ட்டு? நீங்க சொல்லுவீங்க இவங்கெல்லாம் பணக்காரங்க, உலகத்தை டாமினேட் பண்றாங்க. ஆனா இவங்களுக்குள்ள இன்னொரு விஷயம் காமனா இருக்கு. அந்த விஷயம் இருக்கிறனால தான் இவங்க எல்லாமே ஒரு ட்ராப்ல இருந்து தப்பிச்சுட்டு வெளில வந்திருக்காங்க. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல அந்த ட்ராப்புக்குள்ள போயிட்டு அதை வேற ப்ரௌடா சொல்லி காமிப்பாங்க. To change the perception of reality to such an extent that despite of the abundance of information, no one is able to come to sensible conclusions. I don't care what I have to do. If I have to move somewhere or start something or whatever it may be, I am not going to put my children into a system that doesn't understand the gifts and abilities I have just because they don't fit on the conveyor belt. And in the US, there are more than 5 lakh people who don't send their children to school. Ironically, mostly all teachers, because they know how screwed up the system is. இன்னொரு பக்கம் நாம ஒரு காலேஜ்ல உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். டைம் டு டைம் அவங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கணும், 90% அட்டெண்டன்ஸ் வேற மெயின்டைன் பண்ணணும், நம்மளுக்கு பிடிக்காத சப்ஜெக்டை வேற படிக்கணும், காலேஜோட ரூல்ஸை வேற எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் எதுக்கு? ஒரு டிகிரிக்காக. நாமளும் அதை நம்பிட்டு கஷ்டப்பட்டு ஒரு டிகிரியை முடிச்சுட்டு யோசிப்போம், நல்ல ஒரு வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிச்சுட்டு அப்பா அம்மாவுக்கு ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டிகளை நிறைய படிக்க வைக்கணும். பட் உண்மையிலேயே நாட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நானும் முன்னாடிலாம் நினச்சிட்டு இருந்தேன், டிகிரி படித்தா நம்ம ஃபேமிலி இது பண்ண. நான் எங்கள் வீட்டில் நான் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் தான். டிகிரி படித்தா நம்ம நல்லா பெரிய வீடு கட்டிடலாம், நல்லா பெரிய வண்டி வாங்கிடலாம், கார் வாங்கிடலாம் அப்படின்னு. ஆனால் டிகிரி படித்ததுக்கப்புறம் தான் எவ்வளோ கஷ்டம், நம்மளை காப்பாற்றுறதுக்கே கஷ்டம். டிகிரி படிச்சவனுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ தெரியுமா சொல்லி தராங்க? 12 to 15K தான் தராங்க. அவன் அதுக்குள்ளே நான் வந்து 3 வேளை சாப்பாடு பார்ப்பானா, ரெண்ட் பே பண்ணுவானா, அவனுடைய எக்ஸ்பென்ஸ் பார்ப்பானா, வீட்டுக்கு அனுப்புவானா. ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கீங்க? வீட்டுக்கார விட்டு வந்து ரொம்ப சோகமாக கஷ்டப்பட்டுருச்சுன்னா அவரு குழந்தைங்க வேண்டாம் விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. எனக்கு ஆக்சிடெண்ட் ஆன டைமில் நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஆனால் என் அப்பா 3 நாள் என் அப்பா அழுது நான் பார்த்ததே இல்லை. ஹீ இஸ் மை ஃபர்ஸ்ட் ஹீரோ. நீங்கள் என்ன படிச்சீங்க? இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தீங்க? பிஇ மெக்கானிக் இன்ஜினியரிங், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டின்னா நிறைய பேருக்கு தெரியாது, அண்ணா யூனிவர்சிட்டி. இப்போ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா? நான் வந்து இப்போ பாண்டி பஜாரில் சுற்றிட்டு இருக்கேங்க. ஒரு யாருன்னா ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஒரு பிச்சைக்காரன்னு சொல்லலாம். நீங்க 10-15 வருஷம் கஷ்டப்பட்டு டிகிரி எடுத்துட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு யாரு கூட பேசணும்னு தோணாது, பழகணும்னு தோணாது. தன்னை தானே ஒரு ரூம்குள்ளே பூட்டிட்டு அழுதுட்டே ஒரே வார்த்தை தான் சொல்வீங்க, கடவுளே எப்படியாச்சும் எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துரு. ஒரு வேலையும் கிடைச்சாலும் சரி, அதில் சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த சம்பளத்தை வச்சுட்டு உங்களால் சொந்த வீடு இல்லை, இருக்கிற வீடு வாடகையே கட்ட முடியாது. அப்படியும் இல்லை, சொந்தக்காரங்களாம் ப்ரெஷர் போட்டு நீங்கள் ஹவுசிங் லோன் எடுத்துட்டு ஒரு வீடு வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட இஎம்ஐ கட்டணும். ஒரு சொந்த வீடு வாங்கினா ஆப்வியஸ்லி ஒரு காரும் வேணும்னு சொல்லிட்டு ஒரு காரும் வாங்குவீங்க. நீங்களே தன்னை தானே தெரியாம ஒரு வழியில சிக்கிப்பீங்க. வாழ்க்கையில நீங்க திரும்பி பார்ப்பீங்க நீங்க என்ன பண்ணீங்கன்ட்டு. 2 விஷயம் தான் பண்ணீங்க. வேலைக்கு போன இஎம்ஐ கட்டினேன், வேலைக்கு போன இஎம்ஐ கட்டினேன், இப்படியே போய் வாழ்க்கையே முடிஞ்சிடும். இது எல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? இதுக்கு பேர் தான் எஜுகேஷன் ட்ராப். The gang of 9 got together, I think it was, and decided this is what people should learn. Physics, biology, chemistry, and this is how they should learn. It's like the newspaper industry, right? More printing presses, more big buildings, right? Makes us look grander. The people who built the schools were consciously aiming at eradicating the will of the students who were part of the system because they wanted them to be obedient. The entire purpose of a good university is to give you a foundation to fail, not a foundation to get in. குழந்தையா இருக்க காலத்துலேருந்து கண்மூடித்தனமாக நம்பிட்டு வந்த எஜுகேஷன் சிஸ்டம் உங்களை வாழ்க்கையில் ஃபெயில் ஆகுறதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்குது. நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா இவன் வாய்க்கு வந்தவங்கலாம் பேசிட்டு இருக்கான்ட்டு. பட் இதுதான் உண்மை. அவங்க எப்படி அதை டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இன்னும் நாசமாக போயிடக்கூடாது. பட் அதே சமயம் நம்மளோட சுயநலம் புத்தி, நம்ம ஆசைப்படுறது எதுவுமே பண்ணிடக்கூடாது.
அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அது மட்டும் தான் அவங்க பண்ணணும். Other kids just in school kind of puzzled as to why they're there. 1806 நெப்போலியனுக்கும் பிரஷியனுக்கும் ஒரு வாரம் நடக்குது. பிரஷியனோட ஆர்மி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்மி. இருந்தாலும் அவங்க நெப்போலியன் கூட தோத்து போயிட்டாங்க. பிரஷியனோட லீடர்ஸ் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எப்படி தோத்து போகணும். அப்போதான் அவங்களுக்கு தெரிய வந்தது, நம்மளோட சோல்ஜர்ஸ் நம்ம சொல்றது மட்டும் செய்யாமல் அவங்களோட மொழியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் தோற்று போயிட்டோம். அதே சமயம் நெப்போலியன் அவங்களோட கேப்டன் போடுற ரூல்ஸை மட்டும், அவங்க போடுற ஆர்டரை மட்டும் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அதனால தான் அவங்க ஜெயிச்சாங்க. பெர்ஷியன் லீடர்ஸ் தோற்று போனனால அவங்களோட பாதி டெரிட்டரி நெப்போலியனுக்கு கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. ப்ளஸ் பீஸ் அக்ரிமெண்ட் சைன்ஸ் பண்ணாங்க. இப்போ பெர்ஷியன் லீடர்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய அசிங்கம். திருப்பி இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணாங்க. என்ன மாதிரி சிஸ்டம்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி நான் சொல்றது மட்டும் நீ பண்ணா போதும், அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணாங்க. இந்த சிஸ்டம் எப்படின்னா, சின்ன வயசுல இருக்க குழந்தைகளுக்கு சுய புத்தி இருக்காது. அவங்களுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாது. ஸோ அந்த நேரத்துல அவங்களுக்கு எது சொன்னா அமையுமோ அதுக்கேற்றபடி அவங்க பிரெயின் வாஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. இங்கதான் கிரியேட் ஆச்சு பெர்ஷியன் எஜுகேஷன் சிஸ்டம். இவங்க வந்துட்டு 5 வருஷத்துல இருந்து 18 வயசுக்குள்ள இதை மேண்டேரி பண்ணிட்டாங்க. Prussians produced a universal education system in the late 1800s because they were afraid they were losing military superiority, and they wanted to produce a cadre of mindless, obedient soldiers. That was expressly the purpose. இந்த கேப்ல அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதெல்லாம் ஒண்ணுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க போடுற ஆர்டர்ஸை மட்டும் நீங்க பண்ணா போதும், இன்னொரு கொஸ்டின்ஸும் கேட்கக்கூடாது, நீங்க உங்க செல்ஃப் இண்டிபெண்டா எதுவுமே பண்ணக்கூடாது, நாங்க போடுற ஆர்டர் மட்டும் நீங்க பண்ணா போதும். இது மட்டும் தான் அவங்க கொஸ்டின்ஸ் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்திருந்தாங்க. ஸோ அப்போவே இது ரொம்ப பீக்கில் போயிருந்துச்சு. அவங்களோட சோல்ஜர்ஸ்லாம் நிறைய பேர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, அப்போது உலகத்தில் இன்னொரு விஷயம் ரொம்ப பீக்காக போயிருந்தது. 1840 இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நல்லாவே பீக்கில் இருந்துச்சு. எக்கனாமிலாம் சூப்பராக க்ரோ இருந்துச்சு. பட் அப்போ என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே மேன்மேட்லாம் போயிடுச்சு, மிஷின்ஸ்லாம் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போது லேபர்ஸோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ லேபர்ஸோட டிமாண்டை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது? அப்போ தான் என்ன ஆயிடுச்சு, எல்லா கண்ட்ரியில் இருக்க பெரிய பெரிய ஆளுங்களுக்கும் பெர்ஷியனோட எஜுகேஷன் சிஸ்டமோட சக்ஸஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்களோட ரோல் மாடலில் நம்ம நாட்டு எஜுகேஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கும் சக்ஸஸ் கிடச்சிச்சு. ஆனால் பெர்ஷியன் எஜுகேஷன் சிஸ்டமோட மோட்டிவ் பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸோட ட்ரெயின் பண்ணுறதா இருந்துச்சு. அதுவே இந்தியன் எஜுகேஷன் இல்லை மற்ற நாடு எஜுகேஷன் அதில் அப்ளை பண்ணும்போது இவங்களோட மோட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் ஆஸ் எ லேபர் இன் ஃபேக்ட்ரி இல்லை கம்பெனி. Corporate types mostly who wanted to produce cadres of obedient workers. And that's why the desks are in rows, and that's why there's factory bells, and that's why it's top-down leadership. நீங்க பிறக்கிறதுக்கு அப்புறமா இல்லை நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியோ உங்க அம்மா அப்பா யோசிக்கிற முதல் விஷயம் என்ன தெரியுமா? என் குழந்தைன்னா பெரிய ஸ்கூல்ல சேர்த்து விட்டேன். ஸோ சின்ன வயசுல இருந்தே உங்களை கரெக்டா பிரெயின் வாஷ் பண்ணிருவாங்க. மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நீங்க இதை விட்டு வெளியில ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கட்டிக்கணும்னு போனீங்கன்னா உங்க மார்க்ஸ்ல எஃபெக்ட் ஆகும். உங்க மார்க்ஸ்ல எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்ம் உங்க பேரண்ட்ஸ் உங்க மேல கத்துவாங்க. ஸோ நீங்க ஃபோர்ஸ்ட் பண்ணி அந்த படிப்புல திருப்பி வரணும், அந்த ட்ராக்ல திருப்பி வரணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ்ட் பையா 10 to 15 years தான் இதே ஃப்ளோல போகும். இதே ஃப்ளோல போகும்போது நீங்க உங்களுக்கே தெரியாம இந்த இதுக்கே அப்படியே அடிஞ்சிருவீங்க. ஸோ காலேஜ், ஸ்கூல் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டிகிரி உங்க கையில வந்துடும். அந்த டிகிரி கையில கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு வேலை வேணும். இன்னும் கிளியரா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அப்படியே கேட்பீங்க, இந்த வேலைக்கு வச்சுக்கோங்க. இதுல இன்னும் சிரிப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்களா, உங்க வாழ்க்கையோட 25% நீங்க படிப்புல குத்துருவீங்க. ஆனா இருந்தாலும் உங்களுக்கு வேலை கிடைக்குமான்னு நிச்சயம் கிடையாது. says about 65% of the youth in India are jobless. 65%. How did this happen? சரி, இதுக்கு இப்ப சொல்யூஷன்னா என்னன்னு சொல்றீங்க நீங்க? ஸ்கூல் போகாம இருக்கணுமா, இல்ல காலேஜ் போகாம இருக்கிறதா, இல்ல டிகிரியே பண்ணக்கூடாதா, இல்ல புக்ஸே தொடக்கூடாதா? உங்களுக்கு இன்னும் எதுவும் புரியல நான் சொல்றது. Let me explain. உங்களுக்கு 2 வழி இருக்குது. ஒண்ணு
இதே ட்ராப்பில் இருந்துட்டு வாழ்க்கையை அழிச்சிருங்க. உங்கள் வரப்போகிற ஃப்யூச்சர் குழந்தைங்க வாழ்க்கையும் அழிச்சிருங்க. இன்னொரு வழி, எப்போவுமே எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸை கற்றுட்டே இருங்க. எதாச்சும் புது விஷயம் பார்த்துட்டே இருங்க. எப்போ நீங்கள் ஆசைப்படுற அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும். இன்னும் கிளியராக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணுங்க. பேஷனை ஃபாலோ பண்ண சொல்கிறேன்னா அப்படியே படிப்பை விட்டுட்டு அப்படியே பேஷன் பின்னாடி போக சொல்கிறேன். சரி, புரிஞ்சுக்கோங்க. படிப்பு தேவை, பட் படிப்பு தான் வாழ்க்கை அப்படி இல்லை. நீங்கள் இப்போ ஒரு காலேஜ் டிகிரி வச்சுட்டு அதை வச்சுட்டு வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு தேவை ஸ்கில்ஸ். அதை நீங்கள் எதில் வேணாலும் டெவலப் பண்ணிக்கலாம். பட் எதாச்சும் ஒரு ஸ்கில் எடுத்துட்டு அதை மாஸ்டர் பண்ணுறீங்க, நீங்கள் தான் ராஜா. அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் அதே சமயம் ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட் இல்லை காலேஜில் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ட்ரேடிங், ட்ராப் ஷிப்பிங் இந்த சைடே போயிடாதீங்க. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும், இந்த சைடே போயிடாதீங்க. இதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி செஞ்சுருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம், பாருங்கள். இந்த சைடே போயிடாதீங்க. பட் வேறு ஏதாச்சும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரீலான்சிங், வீடியோ எடிட்டிங் நிறையா இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவே உருவாக்குறேன். பட் உங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாச்சும் ஸ்கில்ஸை எப்பவுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. இதுதான் லைஃப். சந்தோஷமாக இருங்க. படிப்பு தான் எல்லாம் கிடையாது. அதுவும் இப்போ இருக்க காலகட்டத்தில் படிப்பு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. டிகிரி வச்சுருக்கோம் படிக்க முடியாது, மூளை வச்சுருக்கிறோம் படிச்சிருக்கோம். உங்கள் வாழ்க்கை, உங்கள் முடிவு உங்கள் கையில் இருக்குது. நன்றி, வணக்கம்.